வணக்கம் அன்பர்களே. இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நாம கேட்க போற கதையோட தலைப்பு சாதக பறவை. எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். எதை வார்த்தைகளால் விளக்க முடியாதோ, ஆனால் வார்த்தைகள் எதனால் விளக்கப் பெறுமோ அதுவே பிரம்மம் என்று அறிந்து கொள். எதை பிரம்மம் என்று உபதேசிக்கிறார்களோ அது பிரம்மம் இல்லை. எதை ஒருவன் மனத்தால் உணர்வதில்லையோ, ஆனால் மனம் எதனால் உணரப்பெறும் என்று கூறுகிறார்களோ அது பிரம்மம் இல்லை. கூடத்து ஊஞ்சலில் உட்கார்ந்தபடி பஞ்சாமி தமது சிஷ்யர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். சாப்பாட்டு கூடத்திலிருந்து தக்காளி ரசத்தின் வாசனை நாசியை துளைக்கிறது. சிஷ்ய பசங்கள் பிரம்மத்தை அறிந்து கொள்வதை விடவும் பஞ்சாமி வீட்டில் இன்று என்ன சமையலாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்வதிலேயே நாட்டம் மிகுந்தவர்களாய். ஏண்டா அம்பி, ஜானு மாமி ராத்திரிக்கு வெந்தய குழம்பு வைத்திருப்பாளோ? இருக்காது, சாயந்தரம் தேங்காய் துவையல் அரைச்சின்றிருந்தா, நான் பார்த்தேனே. சாப்பாட்டு கூடத்தில் வரிசையாய் இலை போட்டு ஓடி ஓடி ஒண்டியாய் பரிமாறி கொண்டிருந்தாள் ஜானு. டில்லியிலிருந்து கோடை விடுமுறைக்காக சகோதரன் வீட்டுக்கு வந்திருந்த சகோதரிகள், அவர்களது கணவன்மார்கள், குழந்தைகள், கல்லூரியில் படிக்கும் பெண் முதல் 4வது படிக்கும் சிறுவன் வரை, இது தவிர சென்னையிலிருந்து வந்திருக்கும் பஞ்சாமியின் தம்பி குடும்பம். மன்னி, எங்க ஆத்துக்காரருக்கு பச்சை தண்ணி ஒத்துக்காது, சித்த வெதவெதன்னு வெந்நீர் கொண்டு வந்து தாங்கோ. இதோம்மா. ஜானு குடுகுடுவென சமையலறைக்கு ஓடுகிறாள். இதற்குள் 2வது நாத்தனாரின் கடைசி பையன், மாமி அப்படியே மாவடு கொண்டாங்கோ என்று குரல் கொடுக்கிறான். பஞ்சாமியின் தாயார் பார்வதி மாப்பிள்ளைக்கு எதிரில் வர கூச்சப்பட்டு கொண்டு சமையலறையின் கதவோரத்தில் சாய்ந்தபடி மருமகள் எல்லாரையும் கவனித்து பரிமாறுகிறார்களா என மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்கிறாள். ஜானு, பெரிய மாப்பிள்ளைக்கு இன்னொரு அப்பளம் கொண்டு வந்து போடுடி, அவருக்கு நான் இட்ட அப்பளம்னா பிடிக்கும். ரமேஷ் குட்டிக்கு ரசம் சாதத்துக்கு கொஞ்சம் நெய் விடு, நேத்து ராத்திரி குழந்தை இருமிண்டே இருந்தது, ரயிலே வந்தது உஷ்ணத்தை கிளப்பி விட்டிருக்கு. சுசி, அகத்துக்காரருக்கு என்ன வேணும்னு பாரு, இத்தனை வயசாகிறது இன்னும் ஒழுங்கா பரிமாற தெரியலையே, எல்லாம் நான் சொல்லி கொடுத்துத்தான் உண்டு, தனக்கா ஒன்றும் தெரியாது, பிரம்மம் பரப்பிரம்மம். பார்வதி நாசுக்காய் தலையில் அடித்து கொள்கிறாள். மாமா, அவளுக்கு பிரம்மம்னு எதுன்னு சொல்லி தந்துக்கின்றிருக்கார், பாட்டியானா ஜானு மாமிதான் பிரம்மம்னு சொல்றா. மாமி, ஓடிப்போய் நான் தான் பிரம்மம்னு மாமா கிட்ட சொல்லுங்கோ போங்கோ. 12 வயசு பொடிசு ஒன்று அதிக பிரசிங்கத்தனமாய் பேச, கல்லூரி இரட்டை பின்னல் புரை ஏறி சிரிக்கிறது. கூடவே பெரியவர்களும் சிரிப்பில் பங்கேற்கிறார்கள். ஜானகியும் அசட்டுச் சிரிப்பொன்றை இறைக்கிறாள். என்ன செய்வது, சில சமயங்களில் மனசில் பலத்த அடிபட்டாலும் சிரித்து மழுப்ப வேண்டிய சூழ்நிலை. இந்த பந்தி முடிந்து பஞ்சாமியும் அவரது தாய் பார்வதியும் சாப்பிட்டு முடித்த பின் ஜானு சாப்பிடுகையில் இரவு 10 மணி. வடித்த சாதத்தில் ஒரு பிடி அளவுதான் மிச்சம். ரசத்தில் அடி கரைசலாய் வெறும் கறிவேப்பிலை ஈர்க்குச்சிகள். துவையல் காலி. ஜானகிக்கு அதெல்லாம் வேண்டுமென்கிற அவசியமும் இல்லை. மிஞ்சிய சாதத்தில் நீர்த்த மோரை விட்டு கரைக்கிறாள். கருவேப்பிலையை எடுத்தெறிந்து விட்டு வண்டல் ரசத்தை கரைத்த சாதத்தில் விட்டு கொள்கிறாள். கடகடவென குடித்து முடிக்கிறாள். இதோ அவள் சமையலறையை தேய்த்து அலம்பிவிடும் சத்தம். வரட்டு வரட்டென்று அந்த துடைப்பத்தின் வரட்டொலியில் ஒரு சோக கீதம். இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்க்கை என்கிற ஓலம். இதுக்குத்தான் நான் பிறந்தேன் என்கிற அலுப்பு. இந்த தேகம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருந்து தொலைக்கும் என்கிற எரிச்சல். சில சமயங்களில் ஐயோ, இந்த பாழும் பிராணன் பட்டுன்னு போகாதா என்கிற கதறல். அத்தனையும் இரவு நேர நிசப்தத்தை கிழித்து கொண்டு துடைப்பத்தின் வரட்டு அலறலாக ஒலிக்கும்.
எத்தனை நேரம்தான் அந்த சமையலறையை தேய்ச்சின்றிருப்பா மன்னி? தினம் தேய்க்க அங்க என்ன அழுக்கு இருக்கு? துடைப்பம் தேயறது தான் மிச்சம். கூடத்தில் படுத்திருந்த சுசி தன் அம்மாவிடம் சொல்கிறாள். நான் சொல்லி சொல்லி அலுத்துட்டேன். அவ கேட்டாத்தானே? இந்தாடா ரமேஷ், உங்க மாமிக்கிட்ட போய் போதும் அலம்பினதுன்னு பாட்டி சொன்னான்னு சொல்லுப்போ. கூடத்துல அப்பா அம்மா எல்லாரும் தூங்கணுமாம். துடைப்பச் சத்தம் நாராசமா இருக்காம்னு சொல்லிட்டு வா போ. பார்வதி பேரனை எழுப்பி அனுப்புகிறாள். அடுத்த நிமிடம் சத்தம் நிற்கிறது. ஏம்மா, அண்ணா இன்னமும் மன்னிக்கிட்ட முந்தி மாதிரியே தான் இருக்கானா? படுக்கையெல்லாம் இப்பவும் தனித்தனியே தானா? பெரியவள் மீனா தாயின் காதருகில் ரகசியமாய் கேட்க, அம்மாவின் அந்த பக்கம் படுத்திருந்த சுசி அவள் என்ன சொல்கிறாள் என்பதை கேட்க ஆவலாய் நெருங்கி வந்து படுக்கிறாள். பஞ்சமியை பத்தி உனக்கு தெரியாதா? அவன் வைராக்கியம் வச்சான்னா வச்சதுதான். அப்படியே உங்க அப்பா குணத்தை கொண்டு பிறந்தவனாச்சே. சாந்தி கல்யாண அறையிலிருந்து வெளியில் வந்தவனோட கோபம் 15 வருஷமாகியும் தணியவில்லை. நியாயமான கோபம்தானே. இவனை இளிச்ச வாயன்னு நினைச்சுண்டு அவர் ஏமாத்த பார்த்தார். நடக்கலை. இப்போ தண்டனையை பொண்ணு அனுபவிக்கிறா. இப்படியே விட்டுட முடியுமாம்மா? அந்த காலத்துல வைரத்தோடு போடாமல் சாதாரண வெள்ளைத்தோட்டை போட்டு ஏமாத்திட்டான்னு இவன் குதிச்சான். சரி, அதுக்காக இவ என்ன பாவத்தை பண்ணினா? இப்ப பாரு, என் பொண்ணு வளர்ந்து நிக்கிறா. எங்களால வைரத்தோடு போட முடியாது. அதுக்காக உன் பேத்தி வாழா வெட்டியா நின்னா எப்படி இருக்கும்? சீ, அசந்து. அந்த மாதிரியெல்லாம் பேச்சு கூட சொல்லாதே. என் பேத்தி ஜாம் ஜாம்னு குடித்தனம் பண்ணுவா. இது கூட அவளை சேர்த்து நினைக்கிறதே பாவம். பாரேன், இந்த நிலைமையில் இருக்கிறச்சேயே இதுக்கு என்ன திமிருங்கிற? சில சமயம் நாம கூப்பிட்டா கூட என்னன்னு கேட்க மாட்டா. அமுங்குன்னு உட்கார்ந்திருப்பா. பார்த்தா பசு மாதிரி இருக்காளே தவிர நம்ப முடியாது. இத்தனை நேரம் தூங்கி இருப்பான்னு நினைக்கிறியா? கொல்லை தாழ்வாரத்துக்கு போய் பாரு. லைட்டை போட்டுண்டு பிறந்தகத்துக்கு லெட்டர் எழுதின்றிருப்பா. அது என்னமாத்தான் ஒரு இன்லன் லெட்டர்லே நுணுக்கி நுணுக்கி எழுதுவாளோ? அப்படி என்னதான் விஷயம் இருக்குமோ? பார்வதி அலுத்து கொள்கிறாள். தன் மகனை பற்றி சொல்லும்போது குரலில் லேசாக பெருமை இழையோடுகிறது. இவன் படித்தவன். வேதமும் உபனிஷதும் இவன் நாவில் நர்த்தனமிடும். இவனிடம் அத்தியனம் செய்பவன் என்பதே சிஷ்யர்களுக்கு பெருமை. அந்த அறிவும் சாமர்த்தியமும் யாருக்கும் அத்தனை சுலபத்தில் வராது. அதற்கென்ன, அறிவு அதிகம் இருந்தால் கர்வம் இருக்காதா? அந்த கர்வம் நியாயமானதுதான். இப்பேற்பட்ட மனிதனை மாப்பிள்ளையாய் அடைய கொடுத்து வைச்சிருக்க வேண்டாமோ? இது தெரியாமல் ஜானகியை பெற்றவர் ஏமாற்றினால் கோபம் வராதா? அந்த கோபத்தின் பலனை இப்போது இவள் அனுபவிக்கிறாள். அனுபவிக்கட்டும், நன்றாக உணரட்டும். பார்வதி தன் மகனின் ரோஷத்தை சிலாகித்தாள். மனசுக்குள் பூரித்தாள். பிள்ளைனா இவன்தான் பிள்ளை. ஒவ்வொருத்தன் கல்யாணமான அடுத்த நிமிஷமே பெண்டாட்டி முந்தானியை பிடிச்சுண்டு அலைவானே, அது மாதிரி இல்லை என் பிள்ளை. என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பவன். அம்மா மதிக்காதவாளை தூக்கி வாசல்லே எரிஞ்சிடுவான். முதல்லே அம்மா, அப்புறம்தான் மற்ற மனுஷா. எல்லாரும் தேக சுகம் அவனுக்கு அற்பம். கல்யாணமே வேண்டாம்னு சொன்னவனை நான் தான் வற்புறுத்தி மணவரையில் உட்கார்த்தி வச்சேன். இவனே ஞானியாக போக வேண்டியவன். இல்லைனா வீட்டுக்குள்ளேயே இவன் எதிர்த்தாற் போலவே தாலி கட்டின பெண்டாட்டி வளைய வர்றப்ப மனசை அலைய விடாம கட்டி நிறுத்த முடியுமோ? இப்படி நினைக்கிறவள் ஜானகியின் நிலைமையை கொஞ்சமாவது உணர்ந்திருக்கலாம். ஆனால் அவளை பற்றி நினைக்கும் போதோ சம்பந்தி மனிதர் செய்த பொய் புரட்டும் கல்யாணத்தன்று நடந்த அவமரியாதைகளும் நெஞ்சுக்குள் அலையாய் எழுந்து ஆர்ப்பரித்து நிஷ்டூரமாய் நினைக்க வைக்கிறதே. பார்வதிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவளுக்கு 15 வயசில் கல்யாணம். பார்வதியின் கணவர் இருந்தார். அப்போது எல்லாமே நிரக்க நடந்தது. 3 நாள் கல்யாணம், கச்சேரி, வானவேடிக்கை எல்லாம். அடுத்தாற்போல் பஞ்சாமி அப்பா செத்து போகும்போது 18 வயது இளைஞன். வேத பாடசாலையில் படித்து கொண்டிருந்தான். தங்கைக்கு கல்யாணம் செய்வதற்காக அவர் சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்பா சேர்த்து வைத்திருந்த சொத்தே 7 தலைமுறைக்கு காணும்.
சுசீலாவின் கல்யாணத்தை விமரிசையாக செய்தார். தம்பியை பட்டினம் அனுப்பி படிக்க வைத்தார். இப்பேற்பட்டவர் நமக்குத்தான் வேண்டிய சொத்து இருக்கிறதே, பெண்டாட்டி கொண்டு வந்தா ஆகப் போகிறது என பெருந்தன்மையாய் போயிருக்கலாம். ஜானகியின் பிறந்த வீடு பெருங்காயம் வைத்த பாண்டம். ஜானகியின் பெற்றவரால் சம்பந்தியம்மா தந்த லிஸ்டில் உள்ள அத்தனை நகைகளையும் செய்ய முடியவில்லை. முக்கியமாக 3 காரட்டில் வைரத்தோடு. அதை அவரால் நினைத்து பார்க்க கூட முடியவில்லை. கல்யாண செலவே ஏகத்துக்கு இழுத்து கொண்டு போய்விடும் போல் இருந்தது. இது ஒரு பெரிய விஷயமா? பிள்ளையை பெத்தவா அப்படித்தான் கேட்பா. அதுக்காக அவர் கேட்டதை எல்லாத்தையும் பண்ணி போட்டின்றிருக்க முடியுமா? சுப்பு, நான் சொல்கிறேன் கேளு. இப்போ ஜானாவுக்கு எத்தனை பவுன் நகை போட்டிருக்கே? 18 பவுன். திருமாங்கல்யத்தையும் சேர்த்து. ரொம்ப சரி. காதுக்கு வெறும் வெள்ளைக்கல் தோடு போடு, போரும். கல்யாணம் முடிகிற வரைக்கும் சமயத்துக்கு வேணும்னா அவ அத்தையோட வைரத்தோட்டை போட்டுக்கட்டும். அவ மாமியோட நெக்லஸையும் ரெட்டை வடத்தையும் வாங்கி மாட்டிக்கட்டும். அவ கேட்குற 30 பவுன் கணக்கை காமிச்சிடு. அப்புறமா பார்த்துப்பம். அப்புறமானா எப்புறம்? 4 பேர் முன்னாடி மானத்தை வாங்குறாப்புல ஏதாவது கேட்டுட்டா என்ன பண்ணுறது? எல்லாம் தாலி கட்டி முடிஞ்சாச்சுன்னா அசைக்க முடியாதுன்னேன். என்ன செய்வா? விஷயம் தெரிஞ்ச உடனே காச்சு மூச்சுன்னு 4 கத்தல் கத்துவா. கத்திட்டு போகட்டுமே. மாப்பிள்ளை எப்படியும் இதை பெருசு பண்ண மாட்டார். நம்ம ஜானு அவரை சரி கட்டிடுவா. ஜானுவின் அப்பாவுக்கு குடும்பத்தின் பெரிய மனிதராய் லட்சணமாய் அத்திம்பேர் ஒருவர் அறிவுரை வழங்கினார். 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்பா. இந்த ஒரு வார்த்தை வேறு இவருக்கு அனுசரணையாய். ஆனால் இவர்கள் நினைத்தாற்போல் விஷயம் அத்தனை சுலபமாய் முடிந்துவிடவில்லை. கல்யாணத்தை என்னதான் நன்றாக நடத்தியிருந்தாலும் பார்வதிக்கு கழுத்து மட்டும் குறை. ஜானவாசக்காருக்கு ஜோடனை போராது. இப்படியா அலங்காரம் பண்ணுவா? நம்ம மீனா கல்யாணத்துக்கு அன்னப்பச்சி மாதிரி காரை அலங்காரம் பண்ணினோம். ஏன், சுசி கல்யாணத்துக்கு ஸ்பெஷலாக தஞ்சாவூர்லேருந்து பூஜோடனைக்காக ஆளை வரவழைச்சிருந்தானே நம்ம பஞ்சாமி. அதெல்லாம் அவளுக்கு ஆசை இருக்கணும். நாம் சொல்லியா செய்வா? நிச்சயதார்த்தத்துக்கு பொண்ணுக்கு வாங்கியிருந்த புடவையை பார்த்தியோ? அழகா ஒரு டிஷ்யூ எடுத்திருக்க மாட்டாளோ? பழைய கலர். இந்த மாதிரி கலர்லே இதே பார்டர் போட்டு 3ஆம் வருஷம் தீபாவளிக்கு நான் சுசிக்கு வாங்கி தந்தேன். காலம்பர டிஃபனுக்கு இட்லியும் சர்க்கரை பொங்கலும் போறவே இல்லை. நம்ம மன்னார்குடி மாமா அவ பொண்ணெல்லாம் டிஃபன் சாப்பிட உட்கார்ந்தப்ப அரிசி உப்புமாவை கொண்டு வந்து வச்சா. வீட்டுக்கு முதல் நாள் டிஃபனுக்கு போட்ட பால் கேக்கையே போட்டா. மன்னார்குடி மாமா பேசுறதுக்கு கேட்கணுமா? என்ன பார்வதி, என் பொண்ணெல்லாம் வேண்டாம்னு எங்கேயோ போய் சம்பந்தம் பிடிச்சியே. அவ பூலோகத்திலேயே கிடைக்காத வஸ்துன்னு அரிசி உப்புமாவை கொண்டு வந்து வச்சு உபசாரம் பண்ணறா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். எனக்கு மானம் போறது. முகூர்த்தம் ஆன கையோட ஒரு க்ரஷ் தர தெரியாது? ஸ்ரீராம நவமி உற்சவத்துக்கு நீட்டுறா போல பானகத்தை கரைச்சி வச்சுண்டு கொடுத்தா. போரும், நான் இருந்திருந்து இப்பத்தான் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறேன். எனக்குன்னு எங்கே இருந்துதான் வந்து வாச்சதோ. இப்படி அலுத்து சலித்து வெறுத்து போனவள் கல்யாணத்து இரவே சாந்தி முகூர்த்த அறைக்கு பெண்ணை கொண்டு விட வந்த வயதான சுமங்கலியிடம் பொரிந்து கொட்டி கொண்டிருந்த போது, காலம்பர பொண்ணோட தோடு டாலடிச்சது இப்போ என்னமோ மங்கி கிடைக்கேடி, கவனிச்சியோ? பார்வதியின் அக்காக்காரி கிசுகிசுக்க, இந்தாடியம்மா சித்தே நில்லு, காலம்பர போட்டிருந்த தோடு தானே இது, கலட்டி கொடு பார்க்கலாம். ஜானகி தலையோடு கால் நடுங்கிவிட்டாள். அத்தனை பேர் எதிரிலும் அவமானத்தினால் குன்றி போய்விட்டாள். தோட்டை கலற்றி கொடுக்கும்போதே தன்னையும் மீறி உளறிவிட்டாள். இது சாதாரண ரங்கூன் வைரம்தான். காலம்பர போட்டிருந்தது எங்க அத்தையோட தோடு. தலை தீபாவளிக்கு வைரத்தோடு போட்டுடுறதா அப்பா சொன்னார். அவ்வளவுதான். அமர்க்களப்படுத்தி விட்டாள் பார்வதி. பெரிசாய் ஒப்பாரி வைத்து அழுதாள். கூடியிருந்த உறவினர் அனைவரும் அவளை சமாதானப்படுத்த ஆன மட்டும் முயன்றும் ஒன்றும் பிரயோசனப்படாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் ஜானுவின் தகப்பனாரை வாய்க்கு வந்தபடி திட்டி வார்த்தைகளாலேயே நார் நாராக கிழிக்க,
இது மட்டும்தான் ஏமாத்தினாரா? இன்னும் ஏதாவது இருக்கா? நன்னா விசாரி. யாரோ ஒருவர் இன்னமும் விசிறிவிட்டார். 30 பவுனுக்கு 18 பவுன் தான் போட்டிருப்பதும், காலையில் ஜானகி போட்டிருந்த நெக்லஸும் இரட்டை வட சங்கிலியும் இரவல் என்பதும் தெரிய வந்ததும் கோபம் விஸ்வரூபம் எடுக்கிறது. சாந்தி முகூர்த்த அறையில் ஜானுவுக்காக காத்திருந்த பஞ்சாமி ஓடிவர, பெண் வீட்டை சேர்ந்தவர்களுடன் ஜானுவின் தந்தை சுப்பு பதறிக்கொண்டு ஓடிவர, தயவு செய்து பெரிய மனசு பண்ணி நடந்ததை மன்னிச்சுடுங்கோ. குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணி அறைக்குள்ளே அனுப்புங்கோ. நல்ல நாளும் அதுவுமா அவ கண் கலங்கிறதை பார்க்க முடியலை. சுப்பு பார்வதியின் காலில் விழாத குறையாகச் சொன்னார். பஞ்சாமியின் இரு கைகளையும் பிடித்துக்கொண்டு புலம்பினார். ஒரு கணம் ஜானகியின் கண்ணீரை விட இந்த நகைகள் ஒரு பெரிய விஷயமா என்று கூட தோன்றியது. அப்போ நாளும் கிழமையுமா பிள்ளைய பெத்தவ மாத்திரம் பதைபதைக்க நிக்கலாமோ? டேய் பஞ்சாமி, நம்மை ஏமாத்தி இப்ப 4 மனுஷா முன்னாடி அவமானம் பண்ணியிருக்கா. பேசாம நிக்கிறையே, பளிச்சுன்னு சொல்லேன். நான் உங்க பொண்ணை ஏறிட்டு பார்ப்பேனான்னு. ஐயையோ, இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. தலை தீபாவளிக்கு நிச்சயமா. சுப்பு குழைந்து கொண்டிருக்கும் போதே இரவல் நகையில் கல்யாணத்தை நடத்த யோசனை சொன்ன அத்திம்பேர் முன்னால் வந்தார். ஏம்மா, நீங்களும் 2 பெண்களை பெத்தவள்தானே? இப்படி ஒரே எடியா கழுத்திலே கத்தி வச்சா எப்படி? அவன் சம்சாரி. இப்பத்தான் முதல் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இருக்கான். இன்னும் 3 பொண்ணு இருக்கா. பெரிய மனசோட எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு போறதை விட்டுட்டு சண்டைக்கு துவஜம் கட்டிண்டு நிற்கிறேளே. இப்படி சொன்ன உடனே பார்வதிக்கு ரோஷம் பொங்கியது. பாருடா, என்னை சண்டைக்கு அலையிறவன்னு சொல்றா. நானும் இத்தனை வருஷமா எத்தனையோ பேர்கிட்ட பழகி இருக்கேன். இவாதான் எனக்கு சண்டைக்காரின்னு பட்டம் கொடுக்கறா. கிளம்புடா, இனிமே ஒரு கணம் கூட இங்கே தங்கக்கூடாது. எதுக்கு வீண் வார்த்தை? உங்க பொண்ணை நகையோட எங்க வீட்டுக்கு அனுப்புங்கோ போதும். எங்க அம்மா அலறதை என்னால தாங்க முடியாது. அவ இப்பத்தான் எங்க அப்பா போன துக்கத்திலிருந்து மீண்டு எழுந்தா. கல்யாண காரியத்துக்காக மனசை தேத்திண்டு வளைய வர ஆரம்பிச்சா. இப்ப நீங்க செஞ்ச அவமரியாதையால அவ இன்னமும் துக்கத்திலே உடைஞ்சு போயிடுவா. எனக்கு ஏன் தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சோமோன்னு இருக்கு. என்ன மாப்பிள்ளை, நீங்களே இப்படி சொன்னா எப்படி? படிச்சவர், விஷயம் புரிஞ்சவர், நகைக்காக பெண்ணை ஒதுக்கி வைக்கிறது அநாகரிகமான செய்கை. நீங்க மாத்திரம் ரொம்ப நாகரிகமா நடந்துண்டேளா? இரவல் நகையை வாங்கி போட்டு சீ தூ மானம் போறது. பார்வதி சீறினாள். அத்தனைதான். அத்திம்பேருக்கு எக்கச்சக்கமாய் கோபம் வந்துவிட்டது. சரிதான், சும்மா வார்த்தையை ஓட விடாதீங்கோ. ஆமா, இரவல் நகையை வாங்கி போட்டுத்தான் கல்யாணம் நடத்தினோம். உங்களை மாதிரி நெஞ்சிலே ஈரமில்லாத மனுஷா இருக்கிற வரைக்கும் பொண்ணை பெத்தவா இப்படி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணித்தான் பொண்களை கரையேற்ற முடியும். இப்ப தாலி கழுத்துல ஏறியாச்சு. அவளை நீங்க அழைச்சிட்டு போனாலும் சரி, இங்கேயே விட்டுட்டு போனாலும் சரி, என்ன ஆறதோ 2ல 1 பார்க்காம விட போறதில்லே. ஆக மொத்தம் எங்க பொண்ணை வாழா வெட்டியா வீட்டோட வச்சுக்கிற உத்தேசம் எங்களுக்கில்லே. இப்ப நீங்க இவளை அழைச்சிட்டு போனா தீபாவளி சமயத்துல நீங்க கேட்ட நகையோட வந்து தலை தீபாவளிக்கு எங்க சுப்பு கூப்பிடுவான். இல்லே விட்டுட்டுத்தான் போவேள்னா தாராளமா விட்டுட்டு போங்கோ. தீபாவளி இன்னும் 6 மாசம் இருக்கு. குழந்தைக்கு இன்னும் 6 மாசம் கழிச்சு கல்யாணம் ஆனதா நினைச்சுண்டு போறோம். நகையை போட்டு பொண்ணை கொண்டு விடறோம். அப்ப சாந்தி முகூர்த்தத்தை வச்சுண்டா போரும்னு மாப்பிள்ளை நினைச்சார்னா அதுபடியே செய்வோம். பேஷா செய்யுங்கோ. நான் ஒன்றும் சாந்தி முகூர்த்தத்துக்காக அலையிறவனில்லே. இப்பேற்பட்ட குடும்பத்து பொண்ணை நிமிர்ந்து பார்க்கறது கூட என் கௌரவத்துக்கு இழுக்கு. அம்மா, ஊருக்கு கிளம்பு. அவ அப்பா நகையோட பெண்ணை அழைச்சிண்டு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம்தான் மற்றதெல்லாம். நாளைக்கு கட்டுச்சாத கூடை வைக்கிற வரைக்கும் காத்துண்டு இருக்க வேண்டாம். பஞ்சாமி தாயிடம் இப்படி சொல்லிவிட்டு ஜரிகை வேட்டியை மடித்து கட்டியபடி பெட்டி படிக்கைகளை எடுத்து வந்து சத்திரத்தின் வாசலில் வைத்து விட்டான். இதற்கு பின் அடுத்த 6 மாதங்கள் கிணற்றில் கல்லை போட்டாற் போல அமர்க்களமே இல்லாமல் கரைய, தீபாவளிக்கு 4 நாள் முன்பு சுப்பு தன் மகளுடன் பஞ்சாமி வீட்டுக்குள் நுழைந்தார். அப்போதும் இதே போல ஊஞ்சலில் உட்கார்ந்து 4-5 மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருந்தார் பஞ்சாமி. தட்சிணாமூர்த்தி போல ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க போட்டுக்கொண்டு
கம்பீரமாய் வித்தையின் தேஜஸ் முகத்தில் துலங்க, அம்மாடி, இது என்ன முகம், இது என்ன தேஜஸ், இவர் முன்னால் கூனி குறுகி நிக்கிறா போல மனசுக்குள்ள ஒரு பயம் ஓடறதே. இத்தனை படிச்சவரை அப்பா ஏமாத்தினது தப்பில்லையோ? இதோ இப்பவும் நாங்க செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கோமே தவிர வைரத்தோட்டையும் நகையையும் எடுத்துண்டு வர முடியலையே. இவர்கிட்ட சொன்ன சொல்லை அப்பாவால காப்பாற்ற முடியலையே. இந்த அப்பாவை யாரு இத்தனை பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ண சொன்னா? 18 பவுன் நகையும் வெறும் வெள்ளைக்கல் தோடும் எதேஷ்டம்னு சொல்ற ஒரு சாதாரண பரம ஏழைக்கு என்னை பண்ணி கொடுத்திருக்க கூடாதோ? ஜானகி அப்பாவின் பின்னால் உடம்பை மறைத்து கொண்டு பெட்டியும் கையுமாக கூடத்தில் வந்து நிற்கிறாள். தேனத் யக் தேனே புஞ்சீதா காக்ருத கஸ்யஸ்வித்தனம். அதாவது, இந்த லோகத்தில் தோன்றி மறைவதாயுள்ளது எதுவோ அத்தனையும் ஈஸ்வரனால் வியாபிக்கப்பட்டதாய் காண வேண்டும். அவனன்றி உலகில்லை என்று தள்ளுகிற தியாக மனப்பான்மையால் உன்னை ரட்சித்துக்கொள். உயிரை ரட்சிப்பதற்கு அவசியமான பொருளை மட்டும் ஈஸ்வரன் கொடுத்ததென ஏற்றுக்கொண்டு வாழ்வாயாக. எவருடைய பொருளுக்கும் பேராசைப்படாதே. வாசற்புறம் நிழலாட நிமிர்ந்து பார்த்த பஞ்சாமி ஒரு கணம் திணறி அடுத்த நிமிடம் சமாளித்து கொண்டார். வாங்கோ அம்மா, அவா வந்திருக்கா பாரு. உட்பக்கம் பார்த்து குரல் கொடுத்தார். பார்வதி வந்தவுடன் சொல்லி வைத்தார் போல ஜானகி சடக்கென விழுந்து நமஸ்கரித்தாள். ம். பார்வதி வாய்க்குள் முனகிக் கொண்டாள். ஜானு பஞ்சாமியின் பாதங்களில் விழுந்து வணங்கிய போது அவர் கூடத்து ஈசானிய மூலையில் 2 பல்லிகள் ஒன்றையொன்று துரத்தி விளையாடுவதையே பார்த்து கொண்டு நின்றார். ஒரே வெயில். பஸ் ஸ்டாண்டிலிருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு குதிரை வண்டிக்காரன் 5 ரூபா பிடுங்கிட்டான். அம்மா ஜானு, ஒரு தாம்பலம் வாங்கி அந்த பையிலே இருக்கிறதையெல்லாம் எடுத்து வச்சு சுவாமி முன்னாடி கொண்டு வந்து நமஸ்காரம் பண்ணு. பார்வதி விருட்டென உள்ளே போய் பெரிய வெள்ளி தாம்பலத்தை கொண்டு வந்து வைத்தாள். பருப்பு, தேங்காய் மற்றும் பட்சணத்தூக்கையும் எடுத்து வைக்க சுப்பு தனது கைப்பையிலிருந்து நோட்டுக்கற்றையை எடுத்து தட்டில் வைத்தார். என்னது இது? பணம். இதிலே 3000 ரூபாய் இருக்கு. இதை வச்சுண்டு பெரிய மனசு பண்ணி ஜானுவை ஏத்துக்கணும். கல்யாணத்தும் போது வித்ததை விட இப்ப தங்கம் விலை ஏகமாய் ஏறிடுத்து. நீங்களும் நியூஸ் பேப்பர்ல பார்த்திருப்பேள். இப்ப போய் பவுன் வாங்குறது அத்தனை சிலாக்கியமான காரியமில்லே. மேலும் இப்ப என்னால அத்தனை பணம் புரட்ட முடியலே. மாப்பிள்ளை இதை அப்படியே பாங்குல போட்டு வைக்கட்டும். மேல்கொண்டு என்னால முடிஞ்சப்ப சிறுக சிறுக பணம் அனுப்புறேன். வைரத்தோடோ நகையோ குழந்தைக்கு வேண்டியதை நீங்களே செஞ்சு போட்டுக்கோங்க. எங்களுக்கு இதை தவிர வேறு வேலை இல்லைன்னு நினைச்சுண்டீரா? பேசாம பொண்ணையும் அழைச்சுண்டு போய் ஒரு வழியா நீங்களே தோட்டையும் மிச்ச நகைகளையும் போட்டு கொண்டு வந்து விடுங்கோ. கல்யாணத்தும் போது சொன்ன அதே வார்த்தை தான். எப்போ எங்களை ஏமாத்தணும்னு நினைச்சு அப்படி ஒரு காரியம் செஞ்சு கல்யாணத்திலே அவமானப்படுத்தினேளோ அப்புறம் மறு பேச்சுக்கு இடமில்லை. நான் இவனை பேசாம வேற கல்யாணம் பண்ணிண்டுடு எதுக்கு வீணா இவாளுக்காக காத்துருக்கேன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவன்தான் போரும்டியம்மா, இந்த சம்சார சாகரமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான். பார்வதி படபடவென புரிந்தாள். அதுவரைக்கும் குழந்தை வாளா வெட்டியாய் என்கிட்டே இருக்கணுமா? இது ரொம்ப கொடுமை. என் பொண்டாட்டி இவளை பார்த்து உருகி போறா. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணுங்கோ. சுப்பு நெடுஞ்சான் கிடையாக பார்வதியின் காலடியில் விழுந்தே விட்டார். அப்பொழுதுதான் பஞ்சாமி வாய்விட்டு அம்மாவை கலந்து ஆலோசிக்காமல் ஒரே தடவையாகச் சொன்னார். உங்க பொண்ணை இங்கே விட்டிருந்தாலும் உங்களோட வச்சின்றிருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். இவ கழுத்துல தாலி கட்டின ஒரே பாவத்துக்காக இவளை காலம் முழுக்க சோறு போட்டு காப்பாற்ற வேண்டிய கடமையில் இருக்கேன். சும்மா சோறு போட வேண்டாம். அம்மா உனக்கு ஒத்தாசையா சமையற்கட்டு காரியத்தை எல்லாம் செய்யட்டும். அப்பாவோட திதிக்கு நான் பெண்டாட்டி இல்லாம செய்யற பித்ரு காரியம் எதுவும் பிரயோஜனப்படாது. அதனாலே என் கர்மாவை செய்ய இவ என்னோட இருக்கட்டும். மற்றபடி அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் கிடையாது. இவளை பெத்தவர் எப்போ நீ கேட்ட சீதனத்தை செஞ்சு போடுறாரோ அதுக்கு அப்புறம்தான் எல்லாம். அது அடுத்த மாசமே ஆனாலும் சரி, 50 வருஷமானாலும் சரி.
திகைத்து போய் நின்றுவிட்டார் சுப்பு. அப்படி விட இவளுக்கு இஷ்டமில்லைனா தாராளமா உங்களோட அழைச்சிண்டு போங்கோ, நாங்க தடுக்கலை. பஞ்சாமி ஊஞ்சலில் வைத்திருந்த தடித்த புத்தகத்தை தூக்கி கொண்டு வாசலுக்கு நகர, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரே, அம்மா நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல மாட்டேளா? சுப்பு பார்வதியிடம் அழாத குறையாய் வினவ, நான் என்னத்தை சொல்றது, அவன் தீர்மானிச்சான்னா தீர்மானிச்சதுதான். இந்த மட்டும் உங்க பொண்ணை அவன் வீட்டிலே சேர்த்துண்டதே பெரிய விஷயம். உங்களுக்கு இஷ்டம்னா அவளை விட்டுட்டு போங்கோ, இல்லேன்னா கூட்டிண்டு போங்கோ. சும்மா இதையே பின்னி பின்னி பேசின்னு இருக்க என்னால முடியாது. உள்ளே ஏகப்பட்ட வேலை இருக்கு. சாப்பிட்டு எழுந்தவ இன்னும் எச்சில் கூட இடலை. 10 பாத்திரம் ஒழிச்சு தேய்க்க போடலை. ஜானகி மாமியாரை பார்த்து சின்னதாய் சிரித்தாள். நீங்க உட்காருங்கோம்மா, நான் எச்சிலிட்டு 10 பாத்திரத்தை ஒழிச்சு போட்டுட்டு வரேன். அவள் பெட்டியை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு சமையலறை பக்கம் வர, அப்ப நான் வரட்டுமாம்மா? தந்தையின் குரல் தடுத்து நிறுத்தியது. ஒரு கணம் நின்று தலையை அசைத்தாள் ஜானகி. அந்த தாம்பலத்திலே வச்சிருக்கிற பணத்தை எடுத்துண்டு போங்கோ, கட்டளையிட்டாள் பார்வதி. அப்ப தலை தீபாவளிக்கு நீங்களும் மாப்பிள்ளையும் ஜானகியும் ஊருக்கு வருவேலில்லையா? இத பாருங்கோ, சும்மா திருப்பி திருப்பி சொல்ல எனக்கு பிடிக்கலை. நீங்க எப்ப வைரத்தோட்டையும் மீதி நகையையும் கொண்டு வந்து போடுறேளோ அப்பத்தான் உங்க மாப்பிள்ளையா உங்க வீட்டு படி ஏறுவான். இல்லைன்னா இல்லைதான். பேச்சிழந்து கிளம்பினார் சுப்பு. சீக்கிரமா இவ கேட்ட நகைகளோட வாங்கோ அப்பா, ஜானகி பார்வையாலேயே விடை கொடுத்தாள். வாசல் திண்ணையில் உட்கார்ந்திருந்த பஞ்சாமியின் முன்பு ஒரு நிமிடம் தயங்கி நின்றார் சுப்பு. அப்ப நான் போயிட்டு வரேன். குழந்தையை இங்கேயே நான் விட்டுட்டு போறேன். அவ கண் கலங்காம. இதற்கு மேல் பேச முடியாமல் துக்கம் தொண்டையில் முள்ளாய் குத்தியது. மேல் துண்டால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு நிமிர்ந்து மருமகனை பார்த்தவர் அந்த முகத்தின் பாறை இறுக்கத்தையும் துளிக்கூட கனிவு காட்டாத விழிகளையும் பார்த்தவர், இதற்கு மேல் இவனிடம் பேசுவது முட்டாள்தனம் என்று தோன்றியதாலோ என்னவோ பேசாமல் படியிறங்கி நடந்தார். இதுதான் ஜானகி இந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த கதை. என்னதான் மாப்பிள்ளை கெடுபிடியா பேசினாலும் சும்மா இருக்க முடியுமா? அதெல்லாம் அப்படித்தான் கோபமும் ரோஷமுமாக பேசுவார். நாளாக ஆக எல்லாம் சரியாய் போய்விடும். சுப்பு இப்படித்தான் நினைத்தார். ஏன், பார்வதி கூட மனசுக்குள் மகனை பற்றி மேற்கண்ட மாதிரிதான் நினைத்திருந்தாள். வருடங்கள் ஓட ஓட இந்த வீட்டில் ஜானகி என்கிற பெயரில் வளைய வருகிறவளுக்கும் தனக்கும் கணவன் மனைவி என்கிற பந்தம் இருப்பதையே பஞ்சாமி மறந்துவிட்டாரோ என்பது போல அவர் நடந்து கொள்ள, மகனின் வைராக்கியத்தைக் கண்டு பார்வதி பிரமித்து போனாள். அப்பா எப்படியாவது வாக்களித்தபடி நகைகளோடு வருவார் என எதிர்பார்த்தே எத்தனை நாட்களை கொல்லைப்புற தாழ்வாரத்திலேயே கழித்து விட்டாள் இந்த ஜானகி. தபால்காரர் வீசிவிட்டு போகும் கார்டில் சுப்புவின் சாய்ந்த கையெழுத்தில் அவளின் தேக சௌக்கியத்தை பற்றிய விசாரிப்பு இருக்கும். மாப்பிள்ளை சௌக்கியமா என்கிற அக்கறை மிகுந்த கேள்வி இருக்கும். உன் மாமியாரிடம் எங்கள் பணிவான நமஸ்காரத்தை சொல் என்கிற அடக்கம் இருக்கும். மற்றபடி ஊரில் மாடு கன்று போட்ட விஷயமும், ஜானகியை பெற்றவளுக்கு வயிற்றில் ஆபரேஷன் செய்தாக வேண்டும் என டாக்டர் சொன்ன விவரமும், அவளின் கடைக்குட்டி தங்கை புஷ்பவதியான விஷயமும், அவள் அண்ணாவுக்கு 3வது பெண்ணாக பிறந்த விவரமும் தான் இருக்குமே தவிர, தான் வருவதை பற்றியோ வைரத்தோட்டை பற்றியோ மற்ற நகைகளை பற்றியோ பேச்சு மூச்சு இருக்காது. ஒவ்வொரு தடவையும் தபால் வந்தவுடன் ஜானகி விழுந்தடித்து கொண்டு ஓடிச் சென்று ஆவலுடன் வாங்கி படித்து பார்ப்பாள். என்ன எழுதியிருக்கா உங்க அப்பா? பார்வதி குத்தலாய் கேட்பாள். என்னத்தை சொல்வாள்? தடுமாற்றத்தை மறைக்க படித்து முடித்த கடிதத்தையே இன்னும் 4 தடவை படிப்பாள் அவள். அம்மாவுக்கு கற்ப பையிலே கட்டியாம், தஞ்சாவூருக்கு அழைச்சிண்டு போய் ஆபரேஷன் பண்ணணும்னு எழுதியிருக்கார். அப்புறம் இந்த தடவை மழை சரியில்லாததால் மகசூல் அத்தனை திருப்திகரமாக இல்லேன்னு. ஆமா, என்னைக்குத்தான் வாழ்ந்தது, சுருக்கென சொல்லிவிட்டு எழுந்து உள்ளே போவாள் அவள். பஞ்சாமி இன்று வரையில் அவளிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. ஏன், நிமிர்ந்து பார்த்தது கூட இல்லை.
ஆரம்ப காலத்தில் ஜானகி உற்சாகமாகத்தான் இந்த வீட்டின் அத்தனை காரியங்களையும் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தாள். அப்போது என்ன இருந்தாலும் நான் இந்த வீட்டு மருமகள், அதை யாராலும் மறுக்க முடியாது என்கிற தன்னம்பிக்கை இருந்தது. என்றாவது ஒரு நாள் கணவரின் கனிந்த பார்வை தன் மீது விழும் என்கிற சபலம் இருந்தது. இப்போது இது எதுவுமே இல்லாமல் வெறும் யந்திரமாய் இந்த வீட்டின் சமையற்காரியாய், வேலைக்காரியாய், வருடா வருடம் பஞ்சாமியின் அப்பாவின் திதியன்று மாத்திரம் கணவருடன் சேர்ந்து நிற்கும் தகுதி பெற்றவளாய், அவ்வப்போது பார்வதியின் வசைமொழிகளை சுமக்கும் சுமை தாங்கியாய். சுப்புவுக்கு பெண்ணை வாழ வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் இல்லை. குடும்பஸ்தர் ஜானகிக்காக முதலில் தீவிரமாகத்தான் பணம் சேர்த்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சேர்ந்தாற்போல் 3000 ரூபாய் சேர்ந்தால் அதைவிட இரட்டிப்பு பங்கு செலவு காத்திருப்பது வழக்கமாகிவிட்டதே. முதலில் பெண்டாட்டியின் வைத்திய செலவு, அதற்கடுத்தாற்போல இரண்டாவது மகளுக்கு கல்யாணத்துக்காக ஒவ்வொரு சாமானை சேர்க்க வேண்டிய அவசியம். ஜானகியின் அண்ணா ரகுவினால் பண உதவி எதுவும் செய்ய முடியாது. அவனுக்கே 3 பெண்கள். தன் கடைசி தங்கையும் தனது மூத்த மகளும் ஒரே வயசில் இருப்பதால் 2 பேருக்கும் சேர்த்து கவலைப்பட வேண்டிய நிர்பந்தம் வேறு. தங்கைக்கு திருமணம் பேசி முடித்த கையோடு ரகு தந்தையோடு ஜானகி வீட்டுக்கு ஒரு முறை வந்திருந்தான். கல்யாணத்துக்கு எல்லோரும் அவசியம் வரணும். நாங்க யாரும் வர முடியாது, உங்க பொண்ணை வேணா அழைச்சிட்டு போங்கோ. ஜானு, நானும் வரலை. அவ கல்யாணத்துக்கு முன்கூட்டியே என் ஆசீர்வாதத்தை தெரிவிச்சிடுறேன். போய் சொல்லிடுங்கோ, அவளாவது சந்தோஷமா வாழட்டும். ஜானகி அண்ணாவையும் அப்பாவையும் நிமிர்ந்து பார்க்காமல் வெட்ட வெளியை வெறித்து பார்த்து கொண்டு சொன்னாள். கண்களில் ஏமாற்றம். ஒரு குழந்தையை மிட்டாயை காண்பித்து ஏமாற்றுவது போல் தந்தை ஏமாற்றி விட்டாரே என்கிற கோபம். தன்னை பற்றி கவலையே படாமல் அடுத்தவள் கல்யாணத்துக்கு அழைக்க வந்திருக்கிறார்களே என்ற எரிச்சல் விழிமுனையில் தீச்சுடராய் துள்ளி குதித்தது. ஜானு, உன் விஷயத்தை ஒரு ஒழுங்கு பண்ணாம அப்பா அடுத்தவ கல்யாணத்தை இழுத்து விட்டுன்னு இருக்க கூடாதுதான். என்ன பண்றது? நல்ல வரன் வரப்ப முடிக்காமலும் இருக்க முடியலை. நீ வேணா பாரு, அடுத்த வருஷம் அப்பாவும் நானும் தலையை அடகு வச்சாவது உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிடறோம். ரகு நம்பிக்கையுடன் சொல்லி ஜானுவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பாவுடன் கிளம்பினான். ஆனால் சொன்னபடி செய்ய முடிந்ததோ? இரண்டாவது மகளின் கல்யாணத்தை முடித்த ஒரே மாதத்தில் சுப்பு எதிர்பாராத விதமாக இரத்த அழுத்தம் மிக மோசமாகி இறந்துவிட, குடும்ப பொறுப்பு முழுவதும் ரகுவின் தலையில் விழுந்ததும் திண்டாடிவிட்டான் அவன். எதை கவனிப்பான்? அப்பாவின் சாவுக்கு பிறகும் எஞ்சி நின்ற வைத்திய செலவையா? வேண்டாம் என விடவும் முடியாமல் டாம்பீகமாக செலவழிக்கவும் முடியாமல் அவனை அலைப்பாய வைத்த வைதீக செலவையா? இரண்டாவது தங்கையின் தலை தீபாவளி முதலிய வருடாந்திர பண்டிகை செலவையா? இத்தனை பெரிய குடும்பத்துக்கும் நித்திய பிரச்சனையான சாப்பாட்டுச் செலவையா? இத்தனைக்கும் நடுவில் ஜானகியை மறக்காமல் ஒவ்வொரு விசேஷத்துக்கும் அழைப்பு விடுத்து தீபாவளி பொங்கல் சமயங்களில் 20ஓ 25ஓ அவன் அனுப்புவதே பெரிய காரியம். ஜானுவுக்கு ஒரு வழி செய்யணும். பாவம், அவ அங்கே என்ன பாடுபடறாளோ? இப்படி எப்பொழுதாவது அவள் நினைப்பு வரும். வாய்விட்டு அரற்றுவான். அவனோடு சேர்ந்து குடும்பமே தலைக்கு தலை பிரலாபிக்கும். அத்தோடு சரி. ஜானகி துக்கம் தாழாத போது, ஐயோ இப்படி வாழ்நாள் முழுக்க வீணாகிறதே என்கிற பதைபதைப்பு தோன்றுகிற போது, கொல்லைப்புற தாழ்வாரத்தின் சின்ன மண்ணெண்ணெய் விளக்கின் துணையில் கார்டு ஒன்றில் தன் மனசில் உள்ள ஆற்றாமை முழுவதையும் கொட்டி தீர்ப்பாள். அண்ணாவுக்கு ஜானகி அநேக கோடி நமஸ்காரம். இப்பவும் வெகு நாட்களாக உன்னிடமிருந்து கடிதமே இல்லையே. ஏன், என்னை எல்லோரும் மறந்து போய் விட்டீர்களா? எனக்கு இங்கே சாப்பாடு துணிக்கு குறைவில்லை. உன் மாப்பிள்ளை எனக்கு புது துணி வாங்கி தராவிட்டாலும் நாத்தனார்கள் ஊருக்கு வந்துவிட்டு போகும்போது அவர்கள் கட்டி அரை பழசாய் போன புடவைகளை கொடுத்துவிட்டு போகிறார்கள். இந்த வீட்டில் நான் செய்கிற வேலைக்கு 2 வேளை சோறு கிடைத்து விடுகிறது. இது 2ம் இருந்தால் போதுமென்று நீ நினைக்கிறாயா அண்ணா? நான் தப்பாக ஏதாவது எழுதியிருந்தால் மன்னித்துக்கொள். சுலோவும் குழந்தையும் சௌக்கியமா?
எப்பொழுது கொண்டு போய் புத்தகத்தில் விடப்போகிறீர்கள்? அம்மா உடம்பு சாதாரணமாய் இருக்கிறாளா? மன்னியை நான் மிகவும் கேட்டதாகச் சொல்லவும். வேணும் ஆசீர்வாதம். இப்படிக்கு அன்புள்ள ஜானகி. இதற்கு மேல் கூட பிறந்தவனுக்கு எதை எழுத முடியும்? அவனுக்கு தெரியாதா எப்பொழுது இவன் நகைகளோடு வந்து என்று இவள் சந்தோஷமாய் வாழ்வது? இதோ இன்றும் கூடத்தில் தன் மாமியார் அவள் பெண்களிடம் சொல்வது அத்தனையையும் காதில் வாங்கிக் கொண்டே ஜானகி தபால் கார்டில் முத்து முத்தாய் தன் மனபாரத்தை இறக்கிக் கொண்டுதான் இருக்கிறாள். இத்தனை வருஷங்களுக்கு பிறகும் அவள் தன் பிறந்தகத்தில் இருந்து உதவியை எதிர்பார்ப்பது முட்டாள்தனம்தான் என்றாலும் இப்படி ஒரு கடிதத்தை எழுதி போட்டுவிட்டு தற்காலிகமாக தன் வேதனையை மறக்க பழகிவிட்டாள் அவள். இவ அண்ணா பொண்ணுக்கு கூட கல்யாணம் பத்திரிகை வந்ததே, உனக்கு வந்ததா சுசி? ஜானகியின் பெரிய நாத்தனார் மீனா தன் தங்கையிடம் கேட்கிறாள். வந்தது. ஒரு கிரீட்டிங்ஸ் டெலிகிராம் அடித்தோம். அதெல்லாம் ஒரு கல்யாணம் பாக்கி விடாம பத்திரிகை அனுப்பிடுவான் அண்ணாக்காரன். ஆனா நேரே வந்து தங்கையை பார்த்து 10 வருஷமாகிறது. எப்படி வருவான்? எந்த மூஞ்சியை வச்சுண்டு வருவான்? ஏன் வரிசையா தங்கைக்கும் பொண்களுக்கும் கல்யாணம் பண்ணியிருக்கானே, கையில் பசையில்லாமலேயா நடத்தி இருப்பான்? அப்போ இவளுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யாம விட்டிருக்கான்னா என்ன அர்த்தம்? வேணும்னு தானே திமிரா இருக்கான். இருந்துட்டு போகட்டுமே, யாருக்கென்ன நஷ்டம்? இவன் தங்கைதான் வாளா வெட்டியா நிக்கிறா. பார்வதியின் குரல் இருட்டையும் மீறிக்கொண்டு உஷ்ணமாய்ச் சீறி வர ஜானு கடிதத்தை தலையணைக்கடியில் வைத்துவிட்டு சடக்கென படுக்கிறாள். விழிகள் எதிர்த்தாற்போல் இருக்கும் சிறிய முட்டை விளக்கின் ஒற்றைச் சுடரை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறது. அண்ணாவாலே இனிமே ஒரு குந்துமணி தங்கம் கூட வாங்க முடியாது. அவனை சொல்லி பிரயோஜனமில்லை. காலம் அப்படி. அதுக்காக இன்னும் எத்தனை நாட்கள் இப்படியே காத்துண்டிருக்கிறது? பேசாம செத்துட்டாத்தான் என்ன? நான் இருந்துதான் என்ன சுகத்தை கண்டேன்? இந்த முடிவுக்கு வர இத்தனை நாளா? இதை முன்னாடியே செஞ்சிருக்கலாமே. சபலம்தான். நான் செத்து போனமான அடுத்த நிமிஷமே அண்ணா இங்கே வந்து, ஜானு உன் களி தீர்ந்தது, இந்தா அவ கேட்ட நகைன்னு சொன்னா. கட்டையை விட்டு வெளியிலே வந்த பிராணனை திரும்பியும் தேகத்திலே நுழைக்க முடியாதேங்கிற நப்பாசைதான். இவர்தானாகட்டும். என்கிட்ட அன்பா பேச வேண்டாம். தொட்டு அணைக்க வேண்டாம். ஒரு பார்வை, ஒரே ஒரு பார்வை. என்ன நிமிர்ந்து பார்த்தா என்ன? அது கூடவா தப்பு? நல்ல மனுஷர். போன மாசம் இவர் அப்பா சிரார்த்தத்தின் போது தற்பை நுனியாலே இவர் தோளை தொட்டுண்டு நிக்கிறப்போ இந்த பாழா போன மனசு என்னமா அழுதது? கையில இருந்த தற்பையை உதறிட்டு அவரை கட்டிண்டு அழனும் போல நெஞ்சு அடிச்சுண்டதே. திதிக்கு சாப்பிட வந்த பெரியவாளை நன்னா சாப்பிடுங்கோ, திருப்தியா வேணுங்கிறதை கேட்டு வாங்கிக்கோங்கன்னு அவர் உபசாரம் பண்ணினப்போ அவளை கவனிக்கத்தான் நான் இருக்கேனே, என்னை சித்த கவனியுங்களேன். என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு நீங்க என்னதான் பித்ரு உபசாரம் பண்ணி என்ன பலன்னு கேட்கணும்னு நாக்கு துடிச்சதே. இவருக்கென்ன சதா சர்வ காலம் 4 குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித் தரதிலேயும் அம்மாவுக்கு வேண்டிய சிசுருஷைகளை செய்கிறதிலேயும் அக்கா தங்கை குழந்தைகளை சீராட்டுறதிலேயும் காலத்தை ஓட்டிடறார். நான் தான் திண்டாடுறேன். மனசை அடக்கி நல்ல விஷயங்கள்லே செலுத்தணும்னு பார்த்தாலும் முடியணுமே. செக்கு மாடு மாதிரி ஐம்புலனும் இவரையே சுத்தி சுத்தி வருதே. போரும் சுத்தினதுனால கால் தேஞ்சி மனசு ஓஞ்சி போனதுதான் மிச்சம். செக்கு மாடு சக்தியெல்லாம் போய் அடிமாடா ஆயிடுத்து. இனிமேல் இருப்பதே அனாவசியம். அவள் மௌனமாய் அழுகிறாள். சாவது என தீர்மானித்து விட்டாளே தவிர நினைத்ததை செயல்படுத்த மனசு அத்தனை சீக்கிரத்தில் இடம் கொடுக்கவில்லை. பார்க்க போனால் ஜானகிக்கு பிள்ளை இல்லை, பெண் இல்லை. பிறந்த வீட்டு மனிதர்களின் மீது பற்று அற்று போய் வெகு காலம் ஆகிறது. பின் யாருக்காக தன் முடிவை தள்ளி போடுகிறாளாம்? இதோ எதிர்த்தாற்போல ஊஞ்சலில் உட்கார்ந்து தன் மாணவர்களிடம் பிரம்மத்தை பற்றியும் கர்மாவை பற்றியும் வேதத்தை பற்றியும் சந்நியாசத்தை பற்றியும் இன்னும் ஜானகிக்கு புரியவே புரியாத பெரிய விஷயங்களையெல்லாம் கூட கடகடவென சொல்லி கொண்டிருக்கிறாரே இந்த பஞ்சாமி.
தெரிந்தோ தெரியாமலோ இந்த மனிதரை சுற்றி பாசக்கயிற்றால் தன்னை சேர்த்து பிணைத்து கொண்டிருக்கிறாளே ஜானகி. எந்த உயிர்களையும் துவேஷிக்க கூடாது. அவற்றிடம் சிநேகமாக இருக்க வேண்டும். இரக்கம் காட்ட வேணும். பகவத்கீதையின் வித்வேஷ்டா சர்வபூதானாம். பஞ்சாமியின் குரல் சற்று கரகரப்பானது. எடுப்பாய் கூடம் முழுவதும் ரீங்கரிக்க கூடியது. ஸ்லோகங்களை சொல்லும்போது அதனூடே சங்கீதம் கலந்தாற் போன்றதொரு ரம்யம். இந்த குரலில் சொக்கிப்போய் உட்கார்ந்திருக்கிறாள் ஜானகி. ஆஹா, இந்த குரலுக்குடையவர் எனக்கு சொந்தமானவர். இதுவேதான் எத்தனை பெருமை! இப்படி நினைத்து நினைத்து மயங்கிப் போய் உட்கார்ந்திருக்கிறாளே. இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தை இல்லை என்றாலும் இவரின் விருப்பு வெறுப்பு முழுக்க இவளுக்கு அத்துப்படியாயிற்றே. இவருக்கு பிஞ்சு கொத்தவரங்காய் போட்டு பருப்புசிலி பண்ணினா பிடிக்கும். தினம் சாப்பிடறதை விட ஒரு பிடி சாதம் கூடவே இறங்கும். அவர் சாப்பிட உட்கார்றப்போ சர்வ ஜாக்கிரதையாய் பரிமாறணும். பாத்திரத்தில் கரண்டி மோதினா கூட உருட்டுன்னு நல்ல பாம்பு மாதிரி தலையை தூக்கி எரிச்சலோடு சுத்தும் முத்தும் பார்ப்பார். ஊஞ்சல் மேலே அவரோட புத்தகங்கள் தான் கிடக்கலாம். யாராவது தெரியாத்தனமா பத்திரிகை எதையாவது வச்சுட்டா தூக்கி முத்தத்தில் எரிஞ்சிடுவார். அவர் முன்னாடி துடைப்பமும் கையுமா யார் நின்னாலும் பிடிக்காது. ராத்திரி வேளையில் படுக்க போறதுக்கு முன்னாடி பாலுலே 2 வால் மிளகு தட்டி போட்டு கொடுக்கணும். அதுவும் அவர் கையிலே கொடுக்கக்கூடாது, ஊஞ்சல்ல வச்சிடணும். இப்படி ஒன்று விடாமல் பார்த்து பார்த்து மௌனமாய் பஞ்சாபியின் தேவைகளை பூர்த்தி செய்வதே குறியாய் இதுநாள் வரை வாழ்ந்து வந்தவளுக்கு சட்டென இந்த சக்கர சுழற்சியிலிருந்து விடுபட முடியலை. இது என்ன அவஸ்தை? எதிர்த்தால் போல பட்சணத்தை வைத்துவிட்டு தொடக்கூடாதுன்னு குழந்தையை கையை கட்டி வைச்சாப்புல. நான் வாசலுக்கு வந்தா இவர் கூடத்துக்கும், நான் கூடத்துக்கு வந்தா இவர் தன்னோட ரூமுக்கும் கண்ணாமூச்சி விளையாடிண்டு. ச்சே, என்ன உங்களைத்தானே. நான் வேணா பிராணனை விட்டுடவா? நீங்க வேற உங்க அம்மா கேட்கிற சீரோட வர்றவளை கட்டிக்கோங்க. நிஜமா நெஞ்சை தொட்டு சொல்லுங்கோ, நான் இருக்கிறதுல உங்களுக்கு இஷ்டமே இல்லையா? அவள் சமையலறையில் பம்பரமாய் சுழன்று கொண்டிருந்த போதும் நினைப்பெல்லாம் இதுதான். எப்படி சாகிறது? கிணத்துல விழுந்தா? தூக்கு போட்டுண்டா? செத்த பிறகு என் தேகத்தையாவது இவர் ஸ்பரிசிப்பாரோ? அப்படி தொடுவார்னா கடவுளே இப்பவே என்னை கொண்டு போய் விடேன். வீடு முழுக்க உறவினர் கும்பலும் சத்தமும் சிரிப்புமாய் இருக்கும்போது இவள் மட்டும் இதையே நினைத்தபடி. இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோவில்லே குழந்தைக்கு முடியிருக்க போறோம். ஏம்மா, நீயும் ஜானியும் வாங்களேன். பஞ்சாமிதான் என்னவோ வேலை இருக்குன்னு தட்டி கழிக்கிறான். பெரியவள் மீனா கேட்கிறாள். நீங்க போயிட்டு வாங்கோ, எனக்கு தள்ளலை. இவளை அனுப்பிட்டா அப்புறம் மாத்து காரியங்களை யார் கவனிக்கிறது? பார்வதி மறுக்கிறாள். ஜானகி இது எதிலுமே பட்டுக்கொள்ளாமல் தன் வேலைகளில் மூழ்கி போகிறாள். அப்போ மத்தியானமா ஜானகியை விட்டு ஸ்டோர் ரூம் பரன்லே இருந்து பெரிய தாம்பாளம் 2 எடுத்து வைக்க சொல்லும்மா. பாலிஷ் போட்டு உன் பேத்திக்கு வச்சிடலாம்னு பார்க்கறேன். இந்த காலத்திலே பித்தளை பாத்திரம் யார் வாங்குவா? சும்மா சாஸ்திரத்துக்குத்தான். அதுக்கென்ன, எடுத்து வைக்க சொல்றேன். பார்வதி மகளிடம் தலையை பலமாய் ஆட்டுகிறாள். அன்று நடுப்பகல் பஞ்சாமி ஊஞ்சலில் அரை தூக்கத்தில் ஆழ்ந்திருந்த போது, பரன்மேலே ஏறி 2 பித்தளை தாம்பலத்தை எடு, தடபுடன்னு சத்தப்படுத்தாம பதவிசா எடுக்கணும். சத்தம் கேட்டு பஞ்சாமி முழிச்சுக்க போறான். ஸ்டோர் ரூம் கதவை வேணா சாத்திக்கோ. பார்வதி ஜானகியிடம் கட்டளையிடுகிறாள். சமையலறையின் சுவர் மூலையில் சாய்ந்தபடி நோட்டு புத்தகத்தை விரித்து ஸ்ரீராம ஜெயம் எழுதி கொண்டிருந்த ஜானகி பென்சிலை கீழே வைத்துவிட்டு ஸ்டோர் ரூம் பக்கம் போகிறாள். உயரமான பரன், ஏணி வைத்தால் ஒளிய எட்டாது. அண்ணாந்து பார்த்தவளின் கண்களில் பரனுக்கு பக்கத்தில் விட்டத்திலிருந்து தொங்கிக் கொண்டிருந்த 1.5 முழம் கயிற்றை பார்த்ததும் வந்த வேலை மறந்து போயிற்று. ஸ்டோர் ரூம் பெருசு, அந்த காலத்து வீடாதலால் நல்ல உயரம் வேறு. எப்பொழுதோ கட்டிய கயிறு, குழந்தைக்கு தூளிக்காகவோ இல்லை உரி கயிறோ எதுவோ. இப்பொழுது தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள இதுவே போதும் என்கிற நிலை அவளுக்கு.
உள்ளூர பயம்தான், நடுக்கம்தான். தூக்குல தொங்கியும் முழு பிராணன் போகாம மத்தவா வந்து காப்பாத்திட்டா அவமானம் இல்லையோ? இந்த மாதிரி துர்மரணம் அடைஞ்சா ஆவியா ஆவோம்னு எப்போவோ சிநேகிதி ஒருத்தி சொல்லியிருக்காளே, செத்தும் நிம்மதி இல்லாம பேயா அலையணுமா? கயிறு கழுத்தை இருக்கிறச்சே நம்மையும் மீறி சத்தம் போட்டுடுவோமோ? நாக்கு வெளியில தொங்கி மூஞ்சி எப்படி இருந்தா யாருக்கு என்ன? அவள் துணிந்து விட்டாள். ஏணியை கொண்டு வந்து பரணில் சாய்த்து கொண்டு விறுவிறுவென ஏறுகிறாள். பரணின் விளிம்பில் கால் வைத்தபடி ஒரு பழைய குடை கொண்டு விட்டத்தில் இரும்பு வளையத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் கயிற்றை தம் பக்கம் இழுக்க முயன்றாள். அத்தனை சுலபத்தில் கயிறு கைக்கு அகப்படவில்லை. தனது நிலையை நினைத்து தனக்குத்தானே ஏற்பட்ட சுய பரிதாபத்தில் கண்கள் வெள்ளமென பெருகி பார்வையை மறைக்க பரணில் உட்கார்ந்தபடி கொஞ்ச நேரம் வாய் விட்டு அழுது தன்னை ஆற்றிக்கொள்கிறாள். ஐயோ, நேரமாச்சே, இன்னுமா தாம்பாளத்தை எடுக்கலைன்னு கேட்டுண்டே இவர் அம்மா வந்துட போறாளே. அவள் முந்தானையால் முகத்தை அழுந்த துடைத்து கொண்டு மீண்டும் குடையை வீசி கயிற்றை தன் பக்கமாக இழுக்க, இம்முறை சுலபமாய் கயிறு அவள் கைக்கு வர, வேகமாய் கயிற்றை இழுத்தவள் தன்னை மீறி பரணின் விளிம்பில் காலை வைக்க, இது நேரம் வரையிலும் காற்று இல்லாத இடத்தில் உட்கார்ந்திருந்ததாலும் தன்னை மீறிய பயத்தினாலும் வியர்வையால் நனைந்து பிசுபிசுத்திருந்த பாதம் வழுக்கிவிட தடாலென நிலைகுலைந்து கீழே விழுகிறாள். ஊஞ்சலில் படுத்திருந்த பஞ்சாமி சத்தம் கேட்டதும் திடுக்கிட்டு எழுகிறார். அம்மா, என்ன சத்தம்? தெரியலையே, இவளை பரன் மேல ஏறி 2 தாம்பாளம் எடுக்க. அவ்வளவுதான். பஞ்சாமி தன்னை மறந்து ஸ்டோர் ரூம் பக்கம் ஓடுகிறார். ஜானகி, என்னம்மா ஆச்சு? அடி பலமா? ஐயோ, ரத்தம் கொட்டறதே. நான் அப்பவே சொன்னேனே, இவளுக்கு துளி கூட ஜாக்கிரதை போராது. பரன் மேல அத்தனை இடம் இருக்கிறப்ப நுனியிலே போய் காலை வைப்பாளோ? பார்வதி பொரிந்து தள்ள, அம்மா சித்தே சும்மா இரேன், அவளே எக்கச்சக்கமா அடிபட்டுண்டு கிடக்கா. இப்ப போய் தான் இதையெல்லாம் சொல்றதா? பரன் மேல பொம்மநாட்டியை ஏறச் சொல்லணுமா? என்கிட்ட சொன்னா ஏறி எடுத்து தந்துட்டு போறேன். சரி, வழியை விடு, இவளை தூக்கி கூடத்துல போடலாம். பஞ்சாமி தாயை ஒரே போடாக போட்டு அடக்குகிறார். கீழே விழுந்ததில் பின்மண்டை பிளந்து ரத்தம் கொட்ட, கால் வேறு அசைக்க முடியாமல் எலும்பு முறிவால் உயிர் போகிற மாதிரி வலிக்க, ஐயோ, நகர முடியலையே. ஜானகி அழுகிறாள். நீ நகர வேண்டாம், சிரமப்படாதே, இரு, உன்னை அப்படியே தூக்கிண்டு போயிடறேன். பஞ்சாமி ஒரு குழந்தையை தூக்குவது போல, பெரிய நிலை மாலையை கையிரண்டிலும் பக்தியுடன் ஏந்துவது போல ஜானகியை தூக்கி கொண்டு வந்து கூடத்தில் படுக்க வைக்க, அவள் தன் நிலை மறந்து வலி மறந்து பஞ்சாமி தன்னை ஸ்பரிசித்ததால் ஏற்பட்ட சுகானுபவத்தில் பொலபொலவென கண்ணீரை பெருக்க, வலி ஜாஸ்தியா இருக்கா? கொஞ்சம் பொறுத்துக்கோம்மா, இதோ போய் டாக்டரை அழைச்சிண்டு வரேன். பஞ்சாமி துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு கிளம்புகிறார். அவள் அவரையே பார்த்தபடி படுத்திருக்கிறாள். கடவுளே, இது என்ன? இவர் மனசுல எனக்காக கருணை இருக்கா? ஒரே அடியா வறண்ட பாலைவனம்னு நினைச்சேனே, ஈரம் இருக்கும்னு இப்பத்தானே புரியறது. இவர் இப்ப என்ன தொட்டு தூக்கினது மனுஷாபிமானத்தால செஞ்ச செயலா கூட இருக்கலாம். எனக்கு பதிலா யார் இது மாதிரி விழுந்திருந்தாலும் இவர் இந்த உதவியை செய்வாரா இருக்கும். அதனால் என்ன? ஒரு சாதாரண மனுஷிக்கிட்ட காட்டுற அதே பரிவும் பச்சாதாபமும் இவருக்கு என் மேலேயும் இருக்கும்னு தெரிஞ்சுடுத்தே. டாக்டரை அழைச்சிண்டு வந்ததுக்கு அப்புறம், என் காயம் ஆறினதுக்கு அப்புறம் இவர் பழையபடி என்னை திரும்பி பார்க்காமலேயே இருக்கலாம். இருந்துட்டு போகட்டும். இந்த ஒரு க்ஷண நேரத்துக்கு இவர் என்கிட்ட காண்பிச்ச பரிவும் என் தேகத்தை தொட்டு தூக்கினதும், இந்த சந்தோஷத்திலேயே நான் வாழ்நாள் முழுக்க தனியா கொல்லை தாழ்வாரத்திலேயே இருந்துடுவேனே. இந்த உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் இவர் குடும்பத்துக்கு மாடா உழைப்பேன். பக்கத்தில் நின்றபடி கோபத்தில் உறுத்து பார்க்கும் பார்வதியை பார்த்து மெல்லிசாக புன்னகைக்கிறாள் ஜானகி. உன்னால பரன் மேல ஏற முடியலைன்னா முதல்லையே சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியது தானே. கீழே விழுந்து அடியையும் பட்டுண்டு மாமியார் பொல்லாதவள்னு எனக்கு பட்டம் கட்ட பார்க்கறையா? அவள் எரிச்சலுடன் கேட்கிறாள்.
ஜானுவின் புன்னகை மேலும் விகசித்தது. என்ன சிரிப்பு? அலைய குலைய விழுந்து ஆடம்பட யானை கைக்குள்ள போட்டுண்ட சிரிப்பா? இதற்கு மாத்திரம் ஜானகி மெல்ல வாய் திறந்து பதிலளிக்கிறாள். இல்லேம்மா, நான் அகமுடையானை கைக்குள்ளே போட்டுண்டதா நினைச்சு சிரிக்கலை. அகமுடையானுக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு. அந்த மனசுக்குள்ள ஏதோ என் மேலேயும் கொஞ்சம் பரிவு பச்சாதாபம் இருக்குங்கிறதை புரிஞ்சுண்ட சிரிப்பு இது. இனிமே நீங்க என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் என் ஆயுசு உள்ளவரை சிரிச்சுண்டு தான் இருப்பேன். ஜானகியோட சகாப்தம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு சம்பவம் போதும். அவள் புறங்கழுத்தில் பிசுபிசுத்த இரத்தத்தை துடைத்து விட்டு கொண்டு புன்னகை மாறாமல் தலையணையில் முகத்தை அழுத்திக் கொள்கிறாள். கடவுளே கடவுளே, எனக்கு சீக்கிரம் உணவு குடமாயிடணும். பழையபடி எழுந்து நடமாடணும். இந்த குடும்பத்துக்காக மறுபடியும் நான் ஓடி ஓடி உழைக்கணும். என் கணவருக்கு வேண்டிய எல்லா சிசுருஷைகளையும் செய்யணும். இவருக்கும் இந்த குடும்பத்துக்கும் நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். சந்திரனோட வெளிச்சத்தை மட்டும் ஆகாரமா உட்கொண்டு உட்கொண்டு உயிர் வாழற சாதகப் பறவை மாதிரிதான் நானும் இவரோட இந்த சின்ன பரிவுக்காகவும் பார்வைக்காகவும் இத்தனை நாள் வரைக்கும் ஏங்கித் தவமிருந்தேன். எனக்கு நிறையவே நான் எதிர்பார்த்ததுக்கு மேலே கிடைச்சிடுத்து. இது போதும். என் ஜீவன் இருக்கிற வரைக்கும் இது போதும். ஜானு முதன்முறையாக தான் வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கத் தொடங்குகிறாள். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.